என்னங்க நடக்குது? தளபதி விஜய் அண்ணன் சுத்தி இவ்ளோ பிரச்சனையா? தளபதி விஜயா இருக்குது அவ்ளோ ஈஸி இல்லைங்க. இப்பதான் டிவிகேக்கு விசில் சின்னம் வந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டோம். அதுக்குள்ள அடுத்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போறாரு. ஒரு சைடுல ஜனநாயகம் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல. ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடுல பார்த்தீங்கன்னா, கரூர் ஸ்டாம்பீட் கேஸ்ல சிபிஐ என்கொயரி 6 to 7 மணி நேரம் என்கொயரி பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன புது ப்ராப்ளம் வந்திருக்கு? 2 நாள் முன்னாடி பழைய இன்கம் டேக்ஸ் பெனால்டி கேஸை இப்போ ஹியரிங் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ தான் கரெக்டாக அதை தோண்டி எடுக்கிறாங்க. எவ்வளோதாங்க பிரச்சனை கொடுப்பீங்க? நம்ம தளபதி சர்க்கார் ஆடியன் லான்ச்சில் சொன்ன மாதிரி ஒன்று மட்டும் உறுதிங்க, தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஜெயிக்கும். புழுக்கம் ஏற்பட்டால் மழை பெய்கிற மாதிரி ரொம்ப நெருக்கடி ஏற்பட்டால் இந்த தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே கொண்டாந்து சேர்த்துரும். அங்கே ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடராக மாறுவான். இயற்கையானது, ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். இதுதான் நம்ம நிலைமையா? கரெக்டாக 33 வருஷமா சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்மளை என்டர்டெயின் பண்ணி தமிழ் சினிமாவை பீக்குக்கு கொண்டு போன ஒரு மனுஷனுக்கு நம்ம கொடுக்குற ஃபேர்வெல் இதுதானா? நீங்கள் படத்தை ஸ்டாப் பண்ணலாம், சிபிஐ என்கொயரி கண்டக்ட் பண்ணலாம், ஆனால் விசில் சத்தத்தை கண்டிப்பாக உங்களால் ஸ்டாப் பண்ணவே முடியாது. January 27 ஜனநாயகன் மூவியோட கோர்ட் முடிவு வரப்போகுதுங்க. ஸோ ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்குன்னு நம்புவோம். ஃபேன்ஸ் எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. சினிமாவில் ஃபேர்வெல் சரியாக கொடுக்கலன்னா என்னங்க? 2026 எலெக்ஷனில் நம்ம மாசான ஒரு வெல்கம் கொடுப்போம். இது எல்லாமே கோஇன்சிடென்ஸ் நினைக்கிறீங்களா, இல்லை இன்டென்ஷனாக டார்கெட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். குட் பை.